ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ நம்ம சைடு பார்த்துட்டீங்கன்னா கரண்ட்லி அவைலபிளா ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர், ஹோம் தியேட்டர் அக்சசரிஸ் இது எல்லாமே அவைலபிளா இருக்கு. ரிசீவர் பார்த்துட்டீங்கன்னா 5.1 சேனல்லேருந்து 11.2 சேனல் வரைக்கும் கரண்ட்லி அவைலபிளா இருக்கு. எல்லா பிராண்ட்லுமே நம்மள்ட்ட இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ்லேருந்து டவர் ஸ்பீக்கர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா சப்வூஃபர் அவைலபிளா இருக்கு. டால்பி அட்மாஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சீலிங் ஸ்பீக்கர், எலிவேஷன் டைப் ஸ்பீக்கர் இது எல்லாமே அவைலபிளா இருக்கு. இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்டோட தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம சேல் பண்ணிருக்கிறோம், எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட்லி அகைன் திரும்பவும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஃபுல் பாக்ஸ் வித் அக்சசரிஸோட தான் நம்மளுக்கு வந்திருக்கு. டெனான்ல 9.2 சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், 11.2 சேனல் உங்களுக்கு ப்ராசஸிங் பண்ணும். ஸோ இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டெனான்ல ஏவிசி X3700H உங்களுக்கு டோட்டலாக 11.2க்கு உங்களுக்கு ப்ராசஸிங் பண்ணிடும், 8K உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ வாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஏவிசி X3700H அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். 9 சேனல் உங்களுக்கு ஆன்போர்டில் கொடுத்துருப்பாங்க. 11.2 சேனலுக்கு ப்ராசஸிங் உங்களுக்கு பண்ணும். ஸோ நீங்கள் 9 சேனல் கனெக்ட் பண்ணும் போது எந்த வித பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ண தேவையில்ல. 11 சேனலுக்கு நீங்கள் ப்ராசஸிங் பண்ணுறீங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு ஸ்டீரியோ பவர் ஆம்பிளிஃபையர், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு எல்சிஆர் இருக்கு இந்த மாதிரி போட்டு நீங்கள் 11 சேனலுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா டால்பி அட்மாஸ் உங்களுக்கு வந்துடுது. ஐமேக்ஸ் என்ஹான்ஸோட உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஐமேக்ஸ் கண்டென்ட் நீங்கள் எதனா பிளேபேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பாஸ்வேர்டு உங்களுக்கு பண்ணிடும். ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வாட்டேஜ் உங்களுக்கு 8 ohmஸில் 105 வாட்ஸ், அதாவது 105 வாட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 6 ohmஸில் எடுத்துட்டீங்கன்னா 135 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த வாட்ஸ்ன்னு வரும்போது நிறைய பேர் வந்து ஒரு சில கன்ஃபியூஷன் ஆகிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏவி ரிசர்வில் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா இதில் 180 வாட்ஸ் × 9 உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 180 வாட்ஸ் அப்படிங்கிறது சிங்கிள் சேனல் டிரைவன், அதாவது ஒரு சேனல் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும். ஸோ அதுவே உங்களுக்கு ஸ்டீரியோ வரீங்க 5 சேனல் போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த வாட்டேஜ் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு லோ ஆகிடும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் அப்படி சொல்கிறேன். இப்போ 8 ohms நீங்கள் கால்குலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 105 உங்களுக்கு ஒர்க் பண்ணும். இந்த 180 உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷனில் கூகுளில் போய்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாலே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிங்கிள் சேனல் டிரைவன், 2 சேனல் டிரைவன், 4 சேனல் டிரைவன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வாட்ஸ் எந்த மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஃபார்மேட் உங்களுக்கு 8Kல பாஸ்வேர்டு பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 8K கண்டென்ட் இப்போ அவைலபிள் இல்லை, 4K கண்டென்ட் தான் அவைலபிள் இருக்குது. 4Kல நீங்கள் பிளேபேக் பண்ணும் போது உங்களுக்கு 4Kல டால்பி விஷன், HDR, HDR10, HDR10+ இந்த ஃபார்மேட் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா வீடியோ கேம் எதனா பிளேபேக் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ கேமில் நீங்கள் 8K பிளேபேக் பண்ணுறீங்கன்னா 60 Hz வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே 4Kல நீங்கள் வீடியோ கேம் எதனா பிளேபேக் பண்ணுறீங்க அப்படின்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேமிங் விளையாடும் போது அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டையும் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் டெக்னாலஜி பார்த்துட்டிங்கன்னா VRR QFD ALLM இந்த டெக்னாலஜி உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெக்னாலஜி உங்களுக்கு யூஸ் பண்ணதுனால நீங்கள் கேமிங் விளையாடும் போது அந்த மூமெண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங் உங்களுக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ணும். ப்ளஸும் பார்த்துட்டிங்கன்னா அந்த கேமிங்கோட உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸும் எந்த லாக் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் கேமிங் விளாட்ற மாதிரி ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆடியோ ஃபார்மேட். ஆடியோ ஃபார்மேட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் DDSX இதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டால்பின்னு வரும்போது டால்பி அட்மாஸ், டால்பி டிஜிட்டல், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், டால்பி ட்ரூ HD இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். DDS சைடு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு DDS, DDSX, DDS HD மாஸ்டர் ஆடியோ ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து டால்பி அட்மாஸ் கோடாக் எதனா பிளேபேக் பண்ணுறீங்க அப்படின்னா டால்பி அட்மாஸை பொறுத்த வரைக்கும்
சேனல் பேசிக் இருக்காது. நீங்க எத்தனை லேஅவுட் பண்ணிருக்கீங்களோ அத்தனை லேஅவுட், அதாவது எத்தனை ஸ்பீக்கர்ஸ் நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டால்பி அட்மாஸ் கோடா உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதுல நீங்க ஒரு 9 பாயிண்ட் சேனல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 9 சேனல்லையும் நீங்க டால்பி அட்மாஸ் கோடாக்கு யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை நான் 11 சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்க 11 சேனல் வச்சிருக்கும் போது டால்பி அட்மாஸ் கோடாக்கு எதனா போடுறீங்க, டிடிஎஸ்எக்ஸ் எதனா போடுறீங்கன்னா ஸோ அத்தனை சேனல்லையும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதனால ஒரு டால்பி அட்மாஸ் வந்து 7 சேனல் தான் இருக்கணும், 9 சேனல் தேவையில்லை, 11 சேனல் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வராதிங்க. நீங்க எத்தனை லேஅவுட் போட்டிருக்கீங்களோ அத்தனை லேஅவுட்டுக்கும் உங்களுக்கு டால்பி அட்மாஸும் டிடிஎஸ்எக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் எல்லா ஏவிரிஸ்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு HDMI ERC சப்போர்ட் பண்ற ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா 11 சேனலுக்கும் உங்களுக்கு ப்ரீ அவுட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஒரு ஐஎன் ஸ்பீக்கர்ஸ் எதனா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு பவர் ஆம்ப் யூஸ் பண்ணும் போது இதுல இருந்து ப்ரீ அவுட் எடுத்து நீங்க பவர் ஆம்ப் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு லோ ரேஞ்ச் யூஸ் பண்ணும்போது பவர் ஆம்ப் நம்மளுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. ஹை ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் எது போனாலும் கம்பல்சரி நீங்க பவர் ஆம்ப் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ப்ரீ அவுட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 11 சேனலுக்கும் உங்களுக்கு ப்ரீ அவுட் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபரும் பார்த்துட்டீங்கன்னா 2 உங்களுக்கு ப்ரீ அவுட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 2 சப்வூஃபரும் இண்டிவிஜுவல் வால்யூமா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சப்வூஃபர் நீங்க வால்யூம் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இன்னொரு சப்வூஃபரும் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கும் தனியாகவே நீங்க வால்யூம் அட்ஜஸ்ட் பண்றீங்க முடியும். ஸோ இண்டிவிஜுவல் உங்களுக்கு அவுட்டும் கொடுத்துட்றாங்க, இண்டிவிஜுவல் வால்யூம் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துருது. ஸோ நெக்ஸ்ட் வாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்குது ஃப்ரண்ட் சைடு வியூ தான் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் எந்த வித டேமேஜஸ் ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீன் தான் ப்ராடக்ட் நம்மளுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட்டில் உங்களுக்கு இன்புட் செலக்ட்கான சோர்ஸ் செலக்ட் பட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வால்யூம் பட்டன் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு USB கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்ஸ் வந்துடுது. ஸோ இந்த பார்ட் பார்த்துட்டிங்கன்னா டிஸ்பிளே போர்ட்ஸ் உங்களுக்கு அதில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் உங்களுக்கு அவைலபிளாக வந்துடுது. ஆடியோ மைக் கனெக்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க பேக் சைடில் என்ன வியூ இருக்கு, என்ன கனெக்டிவிட்டி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ பேக் சைடு வியூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா 2 டிஜிட்டல், அதாவது 2 ஆப்டிக்கலும் 2 கோஆக்ஸலும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ப்ளூடூத்து ப்ளஸ் ஒய்ஃபை யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆண்டனா உங்களுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நெட்வொர்க் கனெக்ஷனுக்கு லேன் போர்ட் மூலிமா கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. HDMI பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 HDMI இன்புட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு HDMIல மட்டும் உங்களுக்கு 8Kல சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ HDMI அவுட்புட்டும் பார்த்துட்டிங்கன்னா 3 அவுட்புட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று மானிட்டர் 1, நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா மானிட்டர் 2. ஸோ அதில் மானிட்டர் 1ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ARC, ERC சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11 சேனலுக்கும் உங்களுக்கு ஸ்பீக்கர் உங்களுக்கு அவைலபிள் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் அசைன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ப்ரீ அவுட். ப்ரீ அவுட்டை பொறுத்த வரைக்கும் 11 சேனலுக்கு உங்களுக்கு ப்ரீ அவுட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டு, சென்டரு, சரவுண்டு பேக்கு, ஹைட்டு இதுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ரீ அவுட்டை கொடுத்துட்றாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சப்வூஃபருக்கும் 2 ப்ரீ அவுட்டும் உங்களுக்கு அவைலபிளாகவே உங்களுக்கு வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ட்ரிகர் அவுட்புட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய இன்புட்டும் உங்களுக்கு அவைலபிளாக வந்துடுது. ஸோ டோட்டலாக பேக் சைடு வியூ நீங்கள் பார்க்கும்போது எந்த ஸ்க்ராச்சஸ், டேமேஜஸ் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக தான் ப்ராடக்ட் இருக்கிறத நீங்களே பார்த்துட்டு இருக்க முடியும். ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளூடூத், ஒய்ஃபை, USB இது உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ப்ளூடூத்தில் நீங்கள் மொபைலில் ப்ளேபேக் எதனா ஆடியோ ப்ளேபேக் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா USB உங்களுக்கு யூஎஸ்பியில் நீங்கள் பென்ட்ரைவில் எதனா சாங்ஸ் வச்சுருக்கீங்க, ஒரு ஃப்ளாக் சாங்ஸாக இருக்கட்டும், MP3 சாங்ஸ் நீங்கள் கேட்கும் போது ஸோ அதை கனெக்ட் பண்ணி கேட்கும் போது லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஹை ரெசல்யூஷன் ஆடியோ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணதுனால நீங்கள் சாங்ஸ் எதனா ப்ளேபேக் பண்ணும்போது லாஸ்லெஸ் ஆடியோ உங்களால் கேட்டுக்க முடியும். ஒய்ஃபை பார்த்துட்டிங்கன்னா 2 விதமான பர்பஸுக்கு யூஸ் பண்ண முடியும். ஒன்று சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், ஏர்பிளே இது யூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த ஒய்ஃபை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். ப்ராடக்ட் ஒரு மின் கண்டிஷனில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஒரிஜினல் அக்சசரிஸ், ரிமோட்டு, ஆடிசி மைக்கு ஃபுல் கிட்டோட தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் உங்களுக்கு இந்த மாடல் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியா கொரியர் நாங்கள் சென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் டெமோ நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம். நம்ம பிளேஸ் பார்த்துட்டிங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் தான் இருக்குது. ஸோ டெமோ ரூமும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டில் வேறு எதனா ப்ராடக்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கனாலும் நேரில் வந்து நீங்கள் டெமோ பார்த்து எடுத்துக்க முடியும். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு எந்த ப்ராடக்ட் வேணாங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.